நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒடியான்கள் அப்படின்னா என்ன? இரவு நேரத்தில் மற்றும் அவை சுற்றி திரிவதற்கு காரணம் என்ன? மேலும் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்திற்கு உருமாறக்கூடிய தன்மை அந்த ஒடியான்களுக்கு உண்டா? மேலும் மனிதர்களுக்கு இந்த ஒடியான்களால் ஆபத்து உண்டா? கேரள மக்களிடம் அந்த ஒடியான்களை பற்றி கேட்டாலே அலறி பயப்படுவதற்கு காரணம் என்ன? அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பை தாங்க நாம் இன்னைக்கு எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இது போன்ற ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நிகழ்வுகள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல கேரளாவில் வாழக்கூடிய மக்களிடம் ஒடியான்களை பற்றி கேட்டால் இன்றளவு கூட ஒரு இனம் புரியாத பயம், ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யுது. கிட்டத்தட்ட 1930 அந்த காலகட்டங்களில் இருந்து அதற்கு முன்பே சொல்லப்படுதுங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் இருந்தே இந்த ஒடியான்களின் ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கத்தாங்க செஞ்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நினைத்த நேரத்திற்கு நினைத்த உருவத்திற்கு உருமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த ஒடியான்களுக்கு இருந்திருக்குதுங்க. கேரளா அப்படின்னாலே ஒரு மர்மம் நிறைந்த ஒரு அழகான வனப்பகுதியாகத்தாங்க இருந்து வருது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றளவும் கூட வீடுகள் கொஞ்சம் தள்ளி தாங்க அந்த கேரளாவில் இருக்குது. மக்கள் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் வீடுகள் ரொம்ப தள்ளி தான் இருக்குமாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 100-200 மீட்டருக்கு ஒரு வீடு, அந்த மாதிரி தான் கிராமப்பகுதிகளும் இருந்தாலும் சரி நகரப்பகுதியாக இருந்தாலும் மக்கள் வாழ்ந்து வராங்க. தன் அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு ஒரு மாலை நேரத்திற்கு அந்த வனப்பகுதியில் போகும்போது கொஞ்சம் வெளிச்சத்திற்காக லாந்தர் விளக்கு, அதாவது அரிக்கன் விளக்கோடு போவாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஓலை கீற்றுகளை தீயிட்டு அந்த வெளிச்சத்தில் மக்கள் தன் வழிபாதையை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்படி போகக்கூடிய வழிபாதையில் ஒரு மரமாகவோ ஒரு காட்டு பன்றி போலவோ இல்லை நரி ஓனாய் போலவோ ஒரு கருப்பு பூனை போல ஒரு மாடு போல என்னென்ன தோற்றத்தில் அதால் உருமாறிக்கொள்ள முடியுமோ அந்தந்த தோற்றத்தில் அந்த ஒடியான்கள் உருமாறிக்கொண்டு ஒரு ஓரத்தில் நிற்குமா. அப்படி அது இருக்கக்கூடிய வழிபாதையில் போகக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணி கொன்று விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மர்மம் நிறைந்த அந்த ஒடியான்கள் மனிதனா இல்லை விலங்கா, அப்படி இல்லைன்னா ஆன்மா பேயா அப்படிங்கக்கூடிய அளவிற்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் தாங்க அந்த ஒடியான்கள் இருந்திருக்குது. இந்த ஒடியான்கள் என்னதான் உருமாறி மனிதர்களுக்கு எதுக்கு நின்று பயமுறுத்தினாலுமே இது ஒடியான்கள் தான் அப்படின்னு கண்டறியத அளவுக்கு அது ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் தான் இருக்கும். அங்கே காரணம் என்னென்னா, ஒரு விலங்கு போல மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு மாடாக மாறிடுச்சு அப்படின்னா குறிப்பாக அந்த மாட்டுக்கு ஒற்றை கொம்பு இருக்குமா, இல்லைன்னா 3 கண்கள் இருக்குமா, இல்லைன்னா வால் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குமா. அதுபோல் தான் பூனை போல உருவில் வந்தாலுமே 3 கண்களோடு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் தான் இந்த ஒடியான்கள் மனிதர்களை பயமுறுத்தி இருக்குது. மேலும் இந்த ஒடியன்கள் மின்னல் வேகத்தில் மனிதர்களை தாக்கி கொலை பண்ணிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உருமாறக்கூடிய இவ்வளவு ஆற்றல் படைத்த இந்த ஒடியன்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த ஒடியன்களும் ஒரு வகை மனிதர்கள் தான். ஏன், மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் ஒடியன்களாக மாறி வராங்க. இவ்வளவு ஆற்றலோடு இவ்வளவு உருமாறக்கூடிய தன்மையோடு இந்த ஒடியன்களால் எப்படி மாற முடியுது? கேரள மாநிலத்தில் மக்களோடு மக்களாக வாழக்கூடிய இந்த ஒடியன்கள் இரவு நேரத்தில் மற்றும் தன் எதிரிகளை இதுபோல உருமாறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1930 அந்த காலகட்டங்களில் கேரள மாநிலத்தில் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டு அந்த மேல்தட்டு மக்களால் கீழ்த்தட்டு மக்களுக்கு ரொம்ப கொடுமை நடந்திருக்குது. மேற்கொண்டு அங்கே கீழ்த்தட்டு மக்களை கற்பழித்து கொலை பண்ணவும், மேற்கொண்டு தன் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொள்ள என்னென்னவோ சித்திரவதைகளை அனுபவித்த அந்த கீழ்த்தட்டு மக்கள் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த மேல்தட்டு மக்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஒடியன்களாக மாறி வந்திருக்கிறாங்க.
பெரும்பாலும் மாலை நேரம் ஆயிடுச்சுனாலே இந்த ஒடியான்களை பற்றிய பயம் அனைத்து மக்களிடமே பரவலாக இருந்து வந்திருக்குது. காரணம் என்ன, அந்த அளவுக்கு இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. உருமாறக்கூடிய சக்தி இவங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னா, அது ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு பூஜைகளால் தாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒடியன்கள் ஒரு மர்மமாக சுடுகாட்டு அருகே இருந்து ஒரு சில பூஜைகளில் ஈடுபட்டு மேற்கொண்டு அந்த பூஜைகளுக்கு உருமாறக்கூடிய சக்தியை எப்படி பெறுறாங்க அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணாங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் முறையாக கர்ப்பிணியாக வரக்கூடிய கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த பெண்மணியை வசியம் செய்து, வசியம் எப்படி செய்வாங்களாம் அப்படின்னா, இந்த கீழ்த்தட்டு மக்களை அடிமைப்படுத்தி தன் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் போது அங்கு வேலைக்கார பெண்மணியாக கீழ்த்தட்டு மக்கள் இருக்கும்போது அந்த வீட்டின் சூழ்நிலையை அறிந்து முதல் கர்ப்பிணி பெண் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஒடியன்கள் இனத்தை சார்ந்த மக்களிடம் போய் சொல்லி அவர்கள் ஒரு மர்மமான அமானுஷ்யமான பூஜை செய்து இந்த மேல்தட்டு கர்ப்பிணி பெண்ணை வர வைப்பாங்களாம். அப்படி வர வைத்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கே தெரியாமல் வசியம் செய்து தான் வருவாங்களாம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதான். அந்த கர்ப்பிணி பெண்ணின் அந்த முதல் கருவை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மாந்திரிக முறைப்படி வெளியில் எடுத்து அதை ஒரு எண்ணெய் போல அந்த கருவை மாந்திரிகத்தின் மூலியமாக ஒரு எண்ணெய் போல தயார் செய்து அந்த எண்ணெயை தன் காது ஓரத்தில் தடவி நினைத்த உருவத்திற்கு உருமாறிக்கொள்ளும் சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உருமாறித்தான் யார் யார் அராஜகம் பண்ணுறாங்களோ அவங்களை மர்மமாக இந்த ஒடியன்ஸ் கொலை பண்ணி இருக்கிறாங்க. இப்படித்தான் தன் உயிரை பாதுகாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு எப்படி சொல்லுது அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் தன் எதிரிகளை கொலை பண்ணுவதற்காக பழி வாங்குவதற்காக கீழ்த்தட்டு மக்களை ஒடியான்களாக பயன்படுத்தி இருக்கிறாங்களாங்க. அதாவது அதே போல் கர்ப்பிணி பெண்ணின் கருவை எடுத்து தான் எண்ணெய் தயாரித்து ஒரு வசியத்தின் மூலியமாக அந்த கீழ்த்தட்டு மக்களை வசியம் செய்து அந்த எண்ணெயை வைத்து காது ஓரத்தில் தடவி தன் ஏவக்கூடிய வேலைகளை அந்த கீழ்த்தட்டு மக்களை செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இன்னொரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. அதாவது எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தி ஒரு மாதிரி தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தி அந்த மேல்தட்டு மக்களின் எதிரிகளை இவங்க கொலை பண்ணுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் என்ன காரணத்தினால இந்த மேல்தட்டு மக்களே அதுபோல் ஒடியான்களாக மாறாமல் கீழ்த்தட்டு மக்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அதற்கும் ஒரு வரலாறு உண்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒடியான்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் காலம் மிக மிக குறைவாங்க. ஏன்னா தன் உடல்நிலை மாற்றத்தாலும் ஒரு சில மாந்திரிக மாற்றத்தாலும் அந்த கீழ்த்தட்டு மக்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி மாறக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்வாங்களாம். அதனால தான் மேல்தட்டு மக்கள் வசியம் செய்து கீழ்த்தட்டு மக்களை இதுபோல ஒடியன்களாக பயன்படுத்துவதாகவும் தகவல் சொல்லுதுங்க. மேலும் இது எதையுமே நம்பாத மாந்திரிக தாந்திரிகங்களின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்களை அடிமைப்படுத்தி அராஜகம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிப்பதற்காக இந்த கீழ்த்தட்டு மக்கள் ஒரு எருமை தோலை போர்த்தியோ இல்லை ஒரு புலித்தோல் இதுபோல விலங்கின் தோள்களை போர்த்தி ஒரு சில கலைகளின் மூலியமாகத்தான் அந்த மேல்தட்டு மக்களை இரவு நேரங்களை பயன்படுத்தி அவங்க வரக்கூடிய காட்டு வழிப்பாதையில் மரங்களோடு மரங்களாக இருந்து விலங்கு போல காட்சியளித்து அவங்களை பயமுறுத்தியோ இல்லை அப்படின்னா தாக்கியோ கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது எப்படியவங்க நமக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாது. நமது வீடியோவை பார்க்கக்கூடிய கேரள மக்கள் யாரும் நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா இந்த ஒடியான்களை பற்றி உங்களுக்கு ஏதும் தகவல் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இதுபோல மையப்படுத்தி இந்த ஒரு காட்சியை மையப்படுத்தி கேரளாவில் ஒரு படமே வந்திருக்குதுங்க, மோகன்லால் நடித்த இந்த ஒடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழ்லேயும் மொழிபெயர்த்து பார்க்கப்படுதுங்க. 2 வருடத்திற்கு முன்பு தான் அந்த ஒடியன்கக்கூடிய அந்த படமும் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் ஏதும் சந்தேகம் இருந்தால் அந்த படத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மேலும் இந்த தகவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் இதுபோல் அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்களை வீடியோவாக போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, இது போன்று ஏதாவது அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலோ தெரிந்திருந்தாலோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கு நடந்து தெரிந்திருந்தாலோ மறக்காமல் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.